அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், ஆய்போவன். பெருமையோடும் இன்முகத்தோடும் வரவேற்றுக் கொள்கின்றோம். இது ஊர் டிவி வழங்குகின்ற பேசுவோம் அரசியல் நிகழ்ச்சி. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசானது ஒரு மிக முக்கியமானது ஒரு தேர்தலை முகம் கொடுத்திருக்கிறது. ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தலை நாம் எதிர்வரும் மாதம் சந்திக்க காத்திருக்கிறோம். அது தொடர்பாக எங்களுடைய பிரதேசத்தின் அரசியல் பிரமுகர்களை அழைத்து அவர்களுடைய கட்சி, அவர்கள் சார்ந்த நிலைப்பாடுகளை மக்கள் மயப்படுத்தும் முகமாக இந்த பேசுவோம் அரசியல் நிகழ்ச்சி அமைய பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். இந்த பரபரப்பான தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் எங்களுக்காக இந்த நேரத்தினை ஒதுக்கி எங்களோடு இணைந்திருக்கின்றார் வடமேல் மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினரும் தற்போதைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய உயர்பீட உறுப்பினருமாகிய திரு NTM தாஹிர் அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார் இன்றைய தினம் பேசுவோம் அரசியல் நிகழ்ச்சியில். எனவே அவரை அன்போடு வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், ஆய்போவன். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையில் இந்த மிக ஒரு இக்கட்டான காலகட்டம், தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கிறது. இலங்கை பூராகவும் சில வேட்பாளர்களை முன்னிலைப்படுத்துவதற்காக பிரச்சாரங்களில் ஈடுபட வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றீர்கள், நன்றி முதலே. அத்தோடு இந்த நிகழ்ச்சியானது 2 அங்கமாக இடம்பெறப் போகிறது. ஒன்று, பகுதி 1 உங்களுடைய அரசியல் எவ்வாறு நகர்ந்திருக்கிறது, எவ்வாறு நகரப்போகிறது என்பது சம்பந்தமாக. பாகம் 2 தேசிய அளவிலான அரசியல், ஜனாதிபதி தேர்தலை முகம் கொடுத்திருக்கின்றோம். உங்களுடையதும் உங்களுடைய கட்சி நிலைப்பாடு, உங்களுடைய கட்சி ஆதரிக்கின்ற வேட்பாளர் சம்பந்தமான கேள்வியாக அமைய பெறப்போகிறது. எனவே அந்த வகையிலே நாம் நேரடியாக உங்களை பற்றிய அறிமுகம் பெரிதாக எங்களுடைய பிரதேசத்துக்கு தேவைப்படாது. காரணம், ஏராளமான சேவைகளை பிரதேச சபை முதலில் ஆரம்பித்து மாகாண சபை வரை விஸ்தரித்து உங்களுடைய சேவைகள் பறந்திருக்கிறது. ஆகவே தாகிர் சேமன் என்பார்கள் எங்களுடைய பிரதேசத்திலே கூடுதலாக. ஆகவே உங்களை பற்றிய அறிமுகம் எங்களுடைய மக்களுக்கு புதிதல்ல. நாம் நேரடியாகவே கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். காரணம், அடுத்தடுத்த உங்களுடைய பொது கூட்டங்கள் இருப்பதன் காரணமாக நாங்கள் நேரடியாக கேள்விகளுக்குள் செல்லலாம். அந்த வகையில் முதலிலே ஆரம்பிக்கின்றோம். இதுவரை காலமும் சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவம் செய்தீர்கள். இப்போது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை ஆதரிக்கின்றீர்கள். ஏன் இந்த மாற்றம்? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நீண்ட காலமாக அரசியல் இல்லை நான் பயணித்தவன். அதில் ஒரு சந்தேகம் இல்லை, அதில் ஒரு பொய்யம் இல்லை, உண்மையான மிக நீண்ட காலமாக. இப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது இல்லை என்று தான் சொல்ல முடியும். கட்சி ஒன்று இல்லை என்று முடியும், அது வேறு. நான் சுதந்திர கட்சியில் இருந்து வெளியேறுவதற்கு முன்பு புத்தளம் மாவட்டத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வரவே என்பதிலே எங்களுடைய கல்விமான்கள், உலமாக்கள், அதுபோல் எங்களுடைய புத்தளம் காசினியா, அதுபோல் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், மக்கள் காங்கிரஸ், ஐக்கிய தேசிய கட்சி, பல கட்சிகளும் இணைந்து சென்ற பொறுத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம். அது எங்களுடைய புத்தளம் மாவட்டத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டாலும் தமிழ் பேசும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் புத்தளத்திலே தெரிவு செய்யப்பட்டது இல்லை. இந்த 89ஆம் ஆண்டுக்கு பிறகு வீராசார அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டது இல்லை. அதெல்லாம் நான் என்னோட நீண்டகால அரசியலிலே நான் பிரதேச சபையில் ஒரு ஒரு மெம்பராக இருந்து, பிரதேச சபையில் ஒரு சேர்மனாக இருந்து, வடமேல் மாகாணத்திலே 3 முறை மாகாண சபைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தாலா தந்தான். அதுக்கு அல்லாஹ் நன்றி கூறுகிறேன். அதற்கு பிறகு நான் பார்த்தேன், பெரும்பான்மையிலே கட்சியில் இணைந்தால் நமக்கு புத்தள மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொள்வதிலே ஒரு ஏனையவர்களுக்கு ஏனைய கட்சியால் தடையாக இருக்கும். அந்த தடையை நாங்கள் செய்யக்கூடாது. எங்களுக்கு ஒரு சமூகத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட தேவை என்ற நோக்கத்தில் தான் நான் சென்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட்டு திராசி கூட்டமைப்பில் இணைந்தேன். அந்த திராசி கூட்டமைப்பில் இணைந்ததிலே எனக்கு ஒரு சந்தோஷம். அதில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் வர முடியும்.
வந்ததும் சந்தோஷம், அதில் அதோட நாட்டம் அப்படித்தான். இருந்தாலும் வந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் 11 பேர் போட்டியிட்டோம். 11 பேரும் போட்டியிட்டு எடுத்த வாக்குகள் தான் 52,000 வாக்குகள் தராது சின்னத்துக்கு. நான் எனக்கு இருப்பு வாக்கு 18,000 வாக்களித்தார்கள். அப்படி பல பல எங்களுடைய வேட்பாளர்களும் வாக்குகளை எடுத்தார்கள். எடுத்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் பெற்றோம். அது சந்தோஷம். அந்த பாராளுமன்ற உறுப்பினரை எடுத்தவர் எங்களுடைய அந்த 10 வேட்பாளரையும் விட்டு, அவருடைய கட்சி தலைமையத்தையும் விட்டு சென்றதுதான் எங்களுடைய ஒரு அதிர்ச்சியும், எங்களுடைய புத்தளம் மாவட்டத்திலுள்ள மக்களுடைய அபிலாஷைகளும் இல்லாமல் போன காரணம். அதற்கு பிறகு நான் மீண்டும் ஒரு பெரும்பான்மை கட்சியில் இணைவதில் எந்த விதமான ஒரு நன்மையும் கிடைக்கப் போறதில்லைன்னு தெரியும். அதற்கு பிறகு எங்களுடைய தேசிய தலைவர் ஷாட் மினிஸ்டர் அவர்கள் என்னை தொலைபேசியில் சம்பந்தித்தார். நானும் அதற்கு இணங்கினேன். இணங்கியது காரணமாக இப்போது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸிலே நான் இணைந்திருக்கின்றேன். இதிலே எங்களுடைய புத்தளம் மாவட்டத்திலே, புத்தளம் தேர்தல் தொகுதியிலே ஆக கூடுதலான வாக்குகள் இருக்கின்ற ஏசிஎம்சிக்கு தான். அது யார் என்ன சொன்னாலும் ஒரு தனியாக நாங்கள் போட்டியிடுகின்ற போது, எங்களுடைய மயில் சின்னத்துக்கு வாக்களிக்கின்ற போது அதுதான் ஆக கூடுதலான வாக்கை பெறும். அது எனக்கு அதான் என்றால் நிச்சயமாக உறுதி செய்கிறேன். அந்த வகையில் அதெல்லாம் முன்வைத்து நாங்கள் இந்த பயணத்தை முன்னோக்கின்றோம். அரசியலிலே, என்னுடைய அரசியல் காலத்திலே எனக்கு முழுமையான திருப்தி. பிரதேச சபையில் சேர்மனாக இருந்தாலும் இந்த பிரதேச மட்டத்திலே என்னால் ஏண்ட முயற்சிகள் செய்து எல்லாம் செய்திருக்கின்ற உங்களுக்கு எல்லாரும் தெரியும். மாகாண சபை மட்டத்திலும் புத்தளம் மாவட்டத்தில் மட்டுமல்ல, குருநாகல் மாவட்டத்திலும் என்னால் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது. எங்களுடைய பாடசாலை இருக்கின்றதோ, எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை இருக்கின்றதோ, இனம் கண்டு என்னிடம் வருவார்கள், நான் அவரை வர சொல்வேன். நான் அந்த இடத்துக்கு போய்த்து அவருடைய வேலை செய்து கொடுக்கிறேன். அந்த வகையிலே என்னுடைய அரசியலே திருப்தி. இன்ஷா அல்லாஹ் வருகிற காலத்திலே நான் இதுக்கு மேலே மாற வேண்டிய தேவைப்பாடு மாற போகிறதும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் ஏசிஎம்சி மூலமாக மக்களுக்கு எங்களுடைய தேசிய தலைவர் ஷாட் மினிஸ்டர் அவர்கள் தேசிய மட்டத்திலே பல சேவை செய்திருக்கின்றார்கள். நாங்கள் புத்தளம் மாவட்டத்திலே எங்களுடைய அமைப்புகள் இருக்கின்றது, எங்களுடைய அமைப்பாளர் இருக்கின்றார்கள். எல்லோரும் இணைந்து புத்தளம் மாவட்டத்துக்கு சிறந்த சேவையை செய்யணும்னா எங்கள் நோக்கத்துக்காகத்தான் இந்த ஏசிஎம்சி இணைந்திருக்கிறது. மிக உறுதியாக படிக்கின்றேன். அடுத்து, இப்போது குறிப்பிட்டிருந்தீர்கள் நீங்கள் சுதந்திர கட்சியிலிருந்து விலகி தராசு கூட்டமைப்பில் சேர்ந்து விட்டீர்கள். ரிஷாட் பதியுதீன் அவர்கள் அழைப்பெடுத்தார், அதில் இணைந்து கொண்டேன். ஆனால் வேறு கட்சிகளிடம் இருந்து உங்களுக்கு அழைப்பு கிடைக்கவில்லையா? காரணம் 3 முறை மாகாண சபையை பிரதிநிதித்துவம் செய்தீர்கள். மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோடு இருந்த ஒரு அரசியல்வாதி. கட்பெட்டி பாலாவி வீதிக்கு பாலாவியில் இருந்து கட்பெட்டி வரும் வரை மிகப்பெரியதொரு அரசியல்வாதியாக இருந்தீர்கள். அதிலும் குறிப்பாக 3 முறை மாகாண சபையை பெரும்பான்மை கட்சியில் இருந்து பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள். இப்படி இருக்க ரிஷாட் பதியுதீனிடம் இருந்து மட்டும்தானா உங்களுக்கு அழைப்பு வந்தது கட்சியில் இணையும்படி? ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அதே போல சஜித் பிரேமதாசவின் தலைமையிலான எஸ்ஜேபி போன்ற கட்சிகளிடம் இருந்து உங்களுக்கு அழைப்பு வரவில்லையா? அல்லது ஜேவிபி போன்ற கட்சிகளிடம் இருந்து உங்களுக்கு அழைப்பு கிடைக்கவில்லையா? ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், சஜித் பிரேமதாச மற்ற யுஎன்பி பல கட்சிகளின் அழைப்புகள் வந்தாலும் அந்த அழைப்பு எனக்கு சரியாக படவில்லைன்னு சொன்னால் அந்த கட்சிகளே பயணிக்க முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், அரசியல் நிலைமை தெரியும். இன்றைக்கு பயணித்து எல்லோருமே எங்கே போகிறேன்னு இல்லாமல் நிற்கிறார்கள். இன்றைக்கு ஐக்கிய கட்சியில் பயணித்தவர்கள் எங்கே இப்போ கட்சி ஒன்று இன்றைக்கி சின்னமும் இல்லாமல் இருக்குது. அதுதானே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்பது புத்தளத்தை பொறுத்த வகையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடன் நான் மிக கட்சி வேறுபாடாக இருந்தாலும் சௌர் ஃபாயிஸ் எங்களுடைய உறுப்பினர் இருக்கின்றார்கள். இணைந்து நான் செயல்பட்டது. அவருடைய நிலைப்பாடுகள் எனக்கு தெரிந்துவிட்டு நான் அதிலே மிகவும் வைத்து விழுகிறது எனக்கு சரியாக படவில்லை. இதிலே ஒரு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸிலே எனக்கு சரியான ஒரு இடத்தை கிடைத்தது. நான் எதையும் எதிர்பார்த்து போகவில்லை.
சமூகத்துக்கு நல்ல சேவையை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தைக்காக போனேன். அந்த நோக்கம் எனக்கு இதுவரைக்கும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. இனிமே கிடைக்கும் என்ற எனக்கு ஒரு உறுதியாக சொல்ல முடியும். அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த பயணத்தை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய. நிச்சயமாக இப்போது புத்தளம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே சற்று பேசும் பொருளாக உருவாகி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக தூய தேசத்திற்கான இயக்கம், அதனுடைய தலைவர் இஷாம் மரைக்கார் அவர்களும் நீங்களும் சில கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளிலே கடந்த காலங்களிலே பேசியிருந்தார். உங்களோடு ஒரு சில நிகழ்ச்சிகளை நான் காணக்கூடியதாக இருந்தது. சமூக வலைத்தளத்திலே உங்களோடு அவருடைய கட்சி சார்ந்தவர்களோடு சில உரையாடல்களை நிகழ்த்தி இருந்தார். எனவே எஹியா அவர்களோடும் பேசியிருந்தார் கடந்த காலங்களிலே. இப்போது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலே அவரை முன்னிறுத்தி அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் அமைய பெற்றிருக்கிறது. உங்களுக்கும் அவருடன் இணைந்து பயணிப்பதற்கான ஏதேனும் அழைப்புகள் கிடைக்க பெற்றிருக்கிறதா? நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். ஏசிஎம்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தான் என்னுடைய தொடர் பயணம். அந்த பயணத்தில் வேறு பயணம் செய்ய முடியாது. ஒருவதனுக்கு ஏமாற்றவும் கூடாது, பொய் சொல்லவும் கூடாது. என்னுடைய அரசியலிலே அல்லாஹ் இரண்டாவதாக மனிதனுடைய தவறு. நான் 100க்கு 100 யாருக்கும் பொய் அரசியல் செய்ததுமில்லை, யாரும் ஏமாற்றி அரசியல் செய்ததுமில்லை. அந்த வகையில் என்னோட அரசியல் திருப்தி. நான் உண்மையை கதைத்தான் அரசியல் செய்வேன். நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் விலை விட்டுத்தான் திராச கூட்டம் இருக்கின்றேன். நான் இருபக்கம் கால் வைத்து கொண்டு அரசியல் செய்கிற நோக்கம் என்று இல்லை. நிச்சயமா. இப்போது நாம் 3 முறை மாகாண சபையை அழகுபடுத்தியவர்கள் நீங்கள். மீண்டும் பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஏதேனும் வெற்றி தோல்வி என்பது இறைவன் வகுக்கின்ற நியதி. மாறாக பாராளுமன்ற தேர்தல் நாம் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியாவிட்டால் மீண்டும் மாகாண சபை நோக்கிய பயணம் இருக்குமா? அல்லது அரசியல் செய்வதற்கு மாகாண சபையில் இருக்கணும், பிரதேச சபையிலையும் பாராளுமன்றத்துக்கு ஒன்றும் தேவைப்பாடில்லை. அரசியல் மாகாண சபை இன்று கலைத்து 2018-19 கலைப்பற்று கலைஞ்சி மாகாண சபை கலைந்து கிட்டத்தட்ட 5-6 வருடமாக ஆகிவிட்டது. இருந்தாலும் என்னோட அரசியல் மாகாண சபையில் தான் செய்ய ஒன்றில்லை. அரசியல் எப்பவும் நாங்கள் சரியா இருந்தால் எப்போ அரசு செய்யலாம். மக்களுக்கான சேவை செய்து தொடர்ந்து இப்போ நான் செஞ்சு கொண்டு தான் இருக்கின்றேன். அதில் எந்த மாகாண சபையில் வைக்கலாம், பிரதேச சபையில் வைக்கலாம், பாராளுமன்றத்தில் இருக்கலாம். அரசியல் என்பது எங்களுடைய சமூகத்துக்கு, எங்களுடைய மக்களுக்கு சொல்ற தேவைகளை அந்தந்த இடத்தில் போய் செய்து கொடுக்க வேண்டியது அரசியல். நிச்சயமா நாங்கள் இதுல இருந்து தான் செய்யணும், அப்படி அரசியல் ஒன்றும் இல்லை. மக்களுக்கான அரசியல் தான் என்னுடைய அரசியல். அரசியல்வாதிகளுக்கான அரசியல் இல்லை. அடுத்து நாம் உள்ளூராட்சி சபை மன்ற தேர்தல் நடத்துவதற்கான கட்சிகள் அவர்களுடைய வேட்பாளர்களை இறக்கி இருந்தார்கள். கட்டுப்பணம் செலுத்தி இருந்தது. தேர்தலுக்கான திகதியும் அறிவிக்கப்பட்டது. பின்னர் அது இடைநிறுத்தப்பட்டது. மீண்டும் உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் தீர்ப்பளித்திருந்தது. மீண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற வேண்டும். அது மக்களினுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி நீதியமைச்சராக இருந்தவர், தேர்தல் ஆணைக்குழு ஆகிய இரண்டுமே மக்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறி இருக்கிறது. உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற வேண்டும் என்று இந்த நடைபெற இருந்த உள்ளூராட்சி சபையிலே நீங்கள் முன்னின்ற ஒரு சுயேட்சை குழு களமிறங்கி இருந்ததாக கேள்வி, முயல் சின்னத்திலே. இப்போது நீங்கள் இருப்பது அகில இலங்கை மக்கள் காங்கிரசிலே. அந்த வகையிலே ஒரு சுயேட்சை குழு ஒன்று கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே இடம்பெயர்ந்த சமூகத்தை பிரதிநிதித்துவம் செய்து ஒரு கட்சி சுயேட்சையாக களமிறங்கி இருந்தது. இப்போது நீங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பிரதிநிதித்துவம் செய்கிறீர்கள். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எவ்வாறான முறையிலே முகம் கொடுக்க காத்திருக்கிறீர்கள்? உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த காலத்திலே இது எலெக்ஷன் கமிஷனால் அனுமதிக்கப்பட்டது. இல்லை, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வைக்கிறது அனுமதிக்கப்பட்டது. அந்த அனுமதிக்கப்பட்ட போது கட்சிகள் நாமினேஷன் கட்டப்பட்டு சுயேட்சையாக கட்டப்பட்டு அந்த கலவரம் அப்படிதான் அமைந்திருந்தது. வேகமாக களம் இருந்தது. அதே திடீரென்று நீங்கள் சொன்ன மாதிரி நிதி அமைச்சர் அதே அந்த அதுக்குள்ள நிதியை கொடுக்காததால் அது எலெக்ஷன் கமிஷனுக்கு முன்னெடுக்க முடியவில்லை, தடைப்பட்டு விட்டது. ஒரு உயர்நீதிமன்றத்திலே கூடிய கதியில் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தான் வைக்க ஒன்று இல்லை, அதே திரும்பவும் அதை வைக்கணும், எலெக்ஷன் கமிஷன் தான் வைக்கணும். இப்போ அரசாங்கத்துக்கு வைக்க முடியாது. தேர்தல் ஆணைக்குழு தான் இதை தீர்மானிக்க வேணும். எப்போ வைக்கிறது, யாருக்கு வைக்கிறது, எப்படி வைக்கிறது, இது புதுசா வைக்கிறதா பழசா வைக்கிறதான்னு தீர்மானிக்கிறது.
அது அந்த நேரத்தில் எப்படி வருதோ அப்படிதான் முகம் கொடுக்க முடியும். நிச்சயமாக. அடுத்து நாம் எதிர்வருகின்ற எப்படியும் ஜனாதிபதி தேர்தல் நிறைவுக்கு வந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலோ அல்லது நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தலுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இப்படி பாராளுமன்ற தேர்தலுக்கான நகர்வுகள் காரணம், நீங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய உயர்பீட உறுப்பினர். அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய பயணம் பாராளுமன்ற தேர்தலிலே, அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் செறிந்து வாழுகின்ற, அதிலும் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் ரிஷாட் பதீதின் சார்ந்த பிரதேசத்தில் இருந்து இடம்பெயர்ந்து இங்கு வாக்குப்பதிவு செய்திருக்கின்ற வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆகவே புத்தளம் மாவட்டத்திலே, புத்தளம் தேர்தல் தொகுதியிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும்? மயில் சின்னத்திலே, அவர்களுடைய சின்னத்திலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குமா? அல்லது இப்போது ஆதரவு வழங்குகின்ற சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டமைப்போடு இருக்குமா? இப்போ நாங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எங்களுடைய தலைவர் உயிர்ப்பிடம் முடிவெடுத்திருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாஸ் அவரை ஆதரிப்பதற்கு. அதில் இருந்து மாற்று கருத்தும் இல்லை. அந்த முடிவை எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த முடிவு தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பிறகு பாராளுமன்ற எலெக்ஷன் வருகின்ற போது ஒவ்வொரு கருத்துக்களும் இருக்கலாம். என்னுடைய கருத்து அப்படின்னு சொன்னால், தனிப்பட்ட கருத்து, கட்சி கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று சொன்னால் புத்தளம் மாவட்டத்திலே எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் புத்தளம் மாவட்டத்தில் அதிகப்படியான, புத்தளம் தொகுதியிலே அதிகப்படியான வாக்குகளை பெறும் என்கிற உறுதியாக இருக்கின்றோம். நாங்கள் ஊரார்களும் சொல்வார்களே எங்களுக்கு இவ்வளவு ஓட்டு, இதை நாங்கள் நிச்சயமாக செய்து காட்டுவோம். எங்களுக்கு இவ்வளவு வாக்கு இருக்கின்றது புத்தளம் தொகுதியிலே. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மயில் சின்னத்துக்கு வாக்குகளை அதிகப்படியாக பெற்று புத்தளம் தொகுதியிலே வெற்றி பெற செய்வோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அப்படியானால் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய உயர்பீட உறுப்பினர் NTM தாகிர் அவர்களுடைய நிலைப்பாடு, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதன் மயில் சின்னத்திலே புத்தளம் மாவட்டத்திலே போட்டியிட வேண்டும், போட்டியிட்டு நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்றார். அடுத்து நாம் அடுத்த கேள்விக்குள் செல்லலாம். இப்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் மக்களுக்கான அரசியலாக, மக்களுக்காகத்தான் அரசியல் செய்ய வேண்டும் என்று. மாறாக மீண்டும் ஒரு கூட்டமைப்பு எதிர்காலத்திலே, கடந்த முறை ஒரு கூட்டமைப்பு தராசு சின்னத்திலே போட்டியிட்டு இருந்தது. புத்தளம் உலமாக்கள், கல்விமான்கள், அரசியல் கட்சிகள் அனைத்துமே தங்களுடைய சின்னங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு பொது சின்னத்திலே 30 வருட புத்தளத்தினுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக ஒரு பொது கூட்டமைப்பிலே உருவாகி இருந்தார்கள். அப்படி இருக்க நீங்களும் மிக நீண்ட காலமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவம் செய்துவிட்டு அந்த கட்சியையும் மக்களுக்காக அந்த கட்சியையும் விட்டுவிட்டு ஒரு சுயேட்சையாக ஒரு சின்னத்திலே, சுயேட்சையல்ல ஒரு கட்சி தான், பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தது, அந்த கட்சியினுடைய சின்னத்திலே போட்டியிட்டு இருந்தீர்கள். மீண்டும் அவ்வாறானது ஒரு அழைப்பு வருகிறது, ஒரு பொதுவான ஒரு கூட்டமைப்பிலே இணைந்து போட்டியிடுவதற்கான அழைப்பு வருகிறது என்றால் உங்களுடைய கட்சியோ அல்லது உங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும்? நீங்க கூறிய ஏற்றுக்கொள்றேன்னா, கடந்த திராசி கூட்டு அமைப்பிலே அந்த உலமாக்கள், பள்ளிமான்கள் தான் இதை இணைஞ்சதோட அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இரு தலைவர்களும், எங்களுடைய தலைவர் ரிஷாட் பதீன் அமைச்சர்களும் அமைச்சர் அவர்கள் 2 பேரும் இணைந்து அப்படிதான் இந்த கூட்டமைப்பை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த கூட்டமைப்பு அது சரியான முறையில் நான் நடக்கிறேன்னு உலமாக்கள் நேரடியாக போய் கைத்துட்டு வந்தேன். அந்த எலெக்ஷன் முடிந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த புத்தளம் நடந்த தராசி கூட்டமைப்பில் உள்ளவர்கள், அந்த கல்விமான்கள், உலமாக்களை கண்டு நான் உண்மை நிலைப்பாட்டை கூறிட்டு வந்தால்தான் நான் சரியா, அது அவங்களுக்கு தெரியும். நீதி நியாயம் நடந்துதான் நடக்கலன்னு அவங்களுக்கு தெரியும். இதுக்கு பிறகும் அப்படி நீதி நியாயம் நடக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்கின்றது. அந்த வகையிலே அப்படித்தான் ஒரு கட்சி ஒரு வர வேண்டும்னு சொன்னால் இது எங்களுடைய தேசிய தலைவர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும். எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே இதை முடிவெடுக்க முடியாது. அடுத்து நாம் புத்தளம் அல்லது கட்பிட்டி முதலிலே நாம் கட்பிட்டி பிரதேச சபையை எடுத்துக்கொண்டால்
இந்த அபிவிருத்திகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் உங்களுக்கு. அதே போல புத்தளம் மாவட்டத்திலே இந்த அபிவிருத்திகளை நாங்கள் புதிதாக கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா உங்களுக்கு? நாங்கள் முன்வைத்திருக்கின்றார் எங்களுடைய தலைவர் மினிஸ்டர் அவர்கள் தலைமைத்திருக்கின்றார்கள். புத்தளம் வைத்தியசாலையை முழுமையாக ஒரு சகல வசதிகளும் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலாக மாற்றுவதுதான் அவருடைய எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை அவர் மினிஸ்டர் முன்வைத்திருக்கிறார், எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளரும் வைத்திருக்கின்றார்கள். ஒன்று. அதுபோல் எங்களுடைய முரச்சோலை பொருளாதார மத்தியஸ்தானம் என்பது எங்களுடைய விவசாயிகளுக்கு ஒரு இதயம். அது நாம் பிரதேச சபை 1997ஆம் ஆண்டு பிரதேச சபையை நான் புனரமைத்து கட்டின பிறகு எந்த விதமான டெவலப்மே செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மாடு அடையுது வைத்து அதுக்குள்ள சகலதம் மாடு மட்டுமில்லை. அந்த 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 ஒரு பொருளாதார கல்பிட்டி பிரதேசத்தில் உள்ள முக்கியமானது. அந்த இடத்துலேருந்து தான் இலங்கைக்கு இங்கிருந்து தான் இலங்கை பூராக மரக்கறிகள் செல்லப்படுது. அந்த முரச்சோலை பொருளாதார மத்தியஸ்தானை முழுமையாக எத்தனையோ பேர் அதை செஞ்சவர் யாரும் இல்லை, ஒரு கல்லை கூட போட்டதில்லை. சரியா? அந்த நான் பிரதேச சபையில் முன்னாடி சொல்ல வேணும், அந்த பிரதேச சபையில் நான் அந்த பிரதேச சபையில் இருக்கின்ற போது அந்த பொருளாதார மத்தியஸ்தானை கொண்டு அமைத்த பிறகு எந்த டெவலப்பும் நடக்கவில்லை. ஒன்று. ரெண்டாவது, எங்களுடைய எடுத்துக்கொண்டால் விவசாயிகள் இருக்கின்றார்கள். முசப்பிட்டி, முதலப்பாடி, கண்டக்குழியிலே எங்களுடைய விவசாயிகளுடைய காணிகள் பாதுகாப்பு சம்பந்தமாக அவகரிக்கப்படுகின்றது. இதை நாங்கள் எங்களுடைய தலைவரிடம் முன்வைத்திருக்கின்றோம். இதையும் நீங்கள் எங்களுடைய கூடுதலான கடலோர இருக்கின்ற விவசாய காணிகளை எங்களுடைய மக்களுக்கு விவசாயம் செய்ய முடியாது, சுதந்திரமாக செல்ல முடியாது. இதையும் இன்ஷா அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஒரு விமர்சனமாக பெற்றுக் கொடுப்பதற்கு வைத்திருக்கின்றோம். அதுபோல பல விஷயங்களை நாங்கள் கல்வி சம்பந்தமான எங்களுடைய விஷயங்களை முன்வைத்திருக்கின்றோம். அவர் இன்ஷா அல்லாஹ் வருகிற பாராளுமன்றத்திலே ஒரு முக்கியமான அமைச்சராக இன்ஷா அல்லாஹ் வருவார். அப்போது எங்களுக்கு நாங்கள் மந்திரியாக இருக்கிறோமோ இல்லைங்கிற பிரச்சனை இல்லை, எங்களுக்கு சமூகத்துக்கு நல்ல சேவையை செய்து கொடுக்கணும்னு எங்கள் நோக்கம். அதுபோல எத்தனையோ நாங்கள் பார்க்கின்ற போது எத்தனையோ விடமேசாக இருக்கின்றார்கள். அவருடைய அந்நாள் வாழ்க்கைகளை பார்க்கின்ற போது ஒரு பிரதேச சபை டிராக்டர் போகிற இல்லை, ஒரு ரோட் சரியாக இல்லை, ஒரு வீதி லாம்பு சரியாக பத்துவதில்லை. இதெல்லாம் பிரதேச சபையால் செய்யக்கூடியது இந்த பராமரிக்கப்பட மாட்டுறது. இதெல்லாம் சமமாக இடம்பெயர்ந்தவர்கள், ஊரார்கள், சிங்களவர்கள், தமிழர், முஸ்லிம் எல்லா சகல சமூகத்துக்கும் சகல பிரதேசத்துக்கும் ஒரு சமமான ஒரு நீதியான ஒரு அபிவிருத்தியை நான் கொண்டு வர எங்களுடைய நோக்கம். அடுத்து நாம் உங்களிடம் கேட்டே ஆக வேண்டும். காரணம், கட்பிட்டி பிரதேச சபையின் தவிசாளராக இருந்தவர்கள் நீங்கள். ஏராளமான அரசியல்வாதிகளிடமும் நான் கேட்டிருக்கிறேன். இப்பிரதேசத்தில் கட்பிட்டி பிரதேச சபையானது இலங்கையிலே மிகப்பெரியதொரு பிரதேச சபையை கொண்டது. இப்படி இருக்க கட்பிட்டி பிரதேச சபை நகர சபையாக்கப்பட வேண்டும், இன்னும் ஒரு பிரதேச சபை கல்பிட்டி பிரதேச சபையாக இன்னும் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கல்பிட்டி பிரதேச சபை எடுத்துக்கொண்டால் உச்சமுனையிலிருந்து பூனப்பிட்டி, ஆண்டிமுனை, தொங்கல், செல்லபுரம், இலங்கை, தொங்கல், இதில் பிரதேச சபைங்கிறது ரெண்டா உடைகிறது நியாயமான கோரிக்கை செய்யப்பட வேண்டும். அதில் நாங்களும் பல முயற்சி செஞ்சிருக்கின்றோம். அந்த முயற்சிகள் கட்டங்களிலே எங்களுடைய முயற்சியில் வெற்றியளிக்கவில்லை. நகரசபை என்பது கல்பிட்டி நகரசபை ஆகுறா இருந்தால் அதுக்குள்ள ஒரு நிர்ணாயகம் இருக்கின்றது. நகரசபைக்குள்ள நிர்ணாயகம் இருக்கின்றது. ஒரு சொல்றதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கின்ற சில வருமானங்களோடுமே நகரசபைக்குள்ள வருமானங்கள் இருக்க வேண்டும். அதெல்லாம் இருக்கின்ற போது தான் நகரசபையாக உருவாக்கும். உதாரணம் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய கல்பிட்டியிலே ஜெட்டி இருக்கிறது, துறைமுகம் ஜெட்டி இருக்கிறது. அந்த ஜெட்டியில் உள்ள வருமானங்கள் கல்பிட்டி பிரதேச சபைக்கு வர வேண்டிய வருமானம். இதை எந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட என்று நான் சொல்லி காட்டணும் உங்களுக்கு. அன்று எங்களுடைய பிரதேச சபை, நான் அப்போது எதிர்க்கட்சியில் இருந்தேன். அப்போது பலவந்தமாக இந்த துறைமுகத்தை கடல் தொழில் அமைச்சுக்கு எடுக்கப்பட்டது.
அந்த எடுக்கப்பட்ட இன்னும் அந்த கல்பிட்டிக்கு எங்களுடைய பிரதேச சபைக்கு எங்களுடைய கல்பிட்டி பிரதேச மக்களுக்கு இன்னும் ஒரு பாதிப்பாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் இருக்கின்ற போது எங்களுடைய கல்பிட்டி நகர சபைக்குள்ள வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது துறைமுகத்தில் இருக்கிற வருமானங்கிறது லேசான வருமானம் இல்லை. அந்த வருமானம் எங்களுக்கு கிடைப்பதில்லை. இதை அந்த நேரத்திலே ஒரு ஒரு சேர்மன் இருக்கின்ற போது அவர்களை பயன்படுத்தி தான் அதை அந்த கடல் தொழில் அமைச்சுக்கு எடுத்தது. அப்போது யாரும் அதை கேட்கவில்லை. இப்போது பாதிக்கப்பட்டிருக்கின்றது கல்பிட்டி பிரதேச சபை என்று நாம் உறுதியாக சொல்கிறோம். நிச்சயமாக நாம் பாகம் 1 நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அடுத்து நாம் பாகம் 2க்குள் செல்வோம். தேசிய அளவிலான அடுத்து நாம் செல்கின்றோம். பாகம் 2 தேசிய அரசியலுக்குள் நாங்கள் செல்கின்றோம். முதலிலே உங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரித்தமைக்கான காரணம் என்ன? சஜித் பிரேமதாஸ் ஆதரிக்கிற காரணம் என்னன்னு சொன்னால், சென்ற அரசாங்கத்திலே சென்ற ஜனாதிபதி சொல்லுவோமே கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். வந்த போது எங்களுடைய சிறுபான்மை மக்களுடைய முதலாவது காரணம், நாங்கள் நினைக்கணும் எங்களை மண்ணால் தான் படைத்தது, மண்ணில் தான் அடக்குவது, அப்படித்தானே? அதானே உண்மை, நீதி, அதான் எங்களுடைய உருவாக்கம். அப்போ மண்ணால் படைத்த ஒருவனை மையத்தில் எரிக்கப்பட்ட காரணம் இலங்கையில் மட்டுமல்ல உலக முஸ்லிம்கள் மத்தியிலையும் இந்த மையத்தை எரிப்பதன் பிள்ளை நாங்கள் யாரும் மையத்தை எரிப்பதில்லை. அது ஒரு பாதிய ஒரு எங்கள் சமூகத்தில் நடந்த பெரிய துரோகம் ஒன்று. ரெண்டாவது, எங்களுடைய சில முக்கியமானவர்களை விஷால் மின்சர் உட்பட 10 உலமாக்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள். வைத்தியர்கள் அப்படி ஒரு தப்பான அவர்கள் அரசியல் வருவதற்காக பல அந்த சாவி டாக்டரை எத்தனையோ பேர் கொண்டு எத்தனையோ விசாரணை நடத்தி கடைசியில் அவர் நிரபாதியாக ஆகினார். இப்படியான ஒரு எங்களுடைய சமூகத்துக்கு மேல் ஒரு செய்யாரத்தை திறனித்தால்தான் அது ஒன்று. தற்போது நாங்கள் பார்க்கின்ற போது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியா வர இருக்கின்றார்கள். இன்ஷால்லா வருவார். சரியா? அப்போ அவருடைய சிறுபான்மையுடனுக்கு ஒரு நியாயமாக நடந்து கொள்வார் என்பதில் எங்களுக்கு ஒரு நியாயமும் இருக்கின்றது, உறுதியும் இருக்கின்றது. அதை வைத்து எங்களுடைய உயர்பீடம் தலைவர் ஜனநாயக முறையிலே அவர் இதை எப்படி நாங்கள் இந்த எலெக்ஷனில் நடந்து கொள்வதை முன்வைத்தார். அவருக்கு அங்கீகாரம் கிடைத்தது, நீங்கள் சஜித் பிரேமதாஸோடு தான் செல்ல வேண்டும். அந்த தலைமைப்பிடம் எடுத்த அங்கீகாரத்தை வைத்து நாங்கள் தலைமைப்பிடத்துக்கு பின்னால் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இப்போது அடுத்த கேள்விக்கு வருவோம். உங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியானது ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பிலே போட்டியிடுகின்ற சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக கூறியிருந்தது. கடந்த 7ஆம் திகதி அறிவிப்பதாக இருந்தது. ஆனால் உயர்பீடம் கூடி மீண்டும் ஒரு வார உங்களுக்கு பின்னர் 14ஆம் திகதி அறிவிப்பதாக கூறியிருந்தார்கள். ஏன் இந்த கால தாமதம்? காரணம், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ஃபக்கீம் சார்ந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சடுதியாக அறிவித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். மனோ கணேசன் தலைமையிலான கட்சி அவர்களுடைய ஆதரவை நேரடியாக தெரிவித்திருந்தார். ஆனால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மட்டும் ஒரு வார இடைவெளி எடுத்துக்கொண்டதற்கான காரணம் என்ன? நீங்கள் அதனுடைய உயர்பீட உறுப்பினர் என்பதனால். நீங்கள் 7ஆம் தேதி உயர்பீடம் கூடியது, மீடியா வந்தது உண்மைதான். மீடியா வந்துட்டாங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள் எங்களுடைய கருத்தை தெரிவிக்கணும்னு சொல்லி இல்லை, அப்படிதானே? ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அறிவித்தாங்கன்னா நாங்கள் அறிவிக்கின்ற படம் இல்லை. எங்களோட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உயர்கூடம் தலைமைக்கூடம் ஜனநாயகமான முறையில், உங்களுக்கு தெரியும், நான் வேற கட்சி விமர்சிக்க விரும்பல, இலங்கை பூரா எங்களுடைய ஆதரவாளர்களை எங்களுடைய அமைப்பாளர்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி, சும்மா திடீரென்று போய்த்து நாங்கள்
ஒரு ஒப்பந்தம் பண்ணுறதுக்கும் எங்களுடைய அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அமைப்பாளர்களுடைய கருத்து சிறு வித்தியாசம் இருக்கின்றது. அந்த ஜனநாயக முறையில்தான் இதை நாங்கள் 7ஆம் தேதி நாங்கள் பின்பற்ற காரணம் வந்தது. இதை நாங்கள் மக்கள் மத்தியிலே நாங்கள் எங்களுடைய ஆதரவாளர் மத்தியிலே இதை நாங்கள் முன்வைக்க வேண்டும். அவருடைய கருத்துக்களை உள்வாங்கப்பட வேண்டும். அந்த வகையிலே தலைவர் எங்களுடைய ஷாத் மினிஸ்டர் அவர்கள் மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா, புத்தளம், கிழக்கு மாகாணத்திலே சகல மாவட்டங்களில் சென்று மக்களுடைய கருத்தை உள்வாங்கி எடுத்த ஒரு நல்ல ஒரு தீர்மான முடிவு தான் இது. அதற்காக நாங்கள் மற்ற கட்சிகள் செய்த போல் நாங்கள் செய்ய வேண்டும், நாங்கள் அதுக்கு நாங்கள் உடந்தே இல்லை. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், மக்களுடைய இருந்து கருத்து கணிப்புகள் கேட்கப்பட்டுத்தான் எங்களுடைய உயர்பீடமும் எங்களுடைய தலைமையும் இந்த முடிவுக்கு வந்தது என்று. உண்மையில் உங்களுடைய மக்கள் காங்கிரசினுடைய தலைவரினுடைய கருத்துப்படி சொல்ல போனால் போராளிகள் என்பார்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள் போராளிகள் என்பார்கள். அப்படி அடிமட்ட போராளிகளிடம் இருந்து கூட இந்த கருத்து பெறப்பட்டதா? பொதுவாக இந்த மாதிரி ஜனநாயகமாக நினைக்கிற எந்த கட்சியும் செய்திருக்க மாட்டார்கள். இருக்கின்ற கட்சியில இப்படி ஜனநாயகமாக நானும் பல கட்சியில இருந்திருக்கின்றேன். இருந்தாலும் இம்முறை இந்த அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் தலைவர் எடுத்த ஒரு ஜனநாயகம் என்பதில் யாரும் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு மக்கள் முன் வைத்து அதை அவருடைய எல்லாம் உள்வாங்கப்பட்டது. கீழ்மட்டங்கள் எல்லாரும் வந்தார்கள், வந்துதான் உள்வாங்கி இதை சமமாக எல்லோரும் ஏகப்பட்ட முடிவோடு நாங்கள் இருக்க செல்ல வேண்டிய முடிவு தான் எடுக்கப்பட்டது. ஆனால் மக்களிடமிருந்து கருத்து கணிப்புகள் பெறப்பட்டுத்தான் நாங்கள் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக உங்களுடைய கட்சி தலைமை குறிப்பிட்டிருந்தது. ஆனால் 2 நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஒரு பொதுக்கூட்டத்திலே, கிழக்கு மாகாணத்திலே இடம்பெற்ற பொதுக்கூட்டத்திலே தலைவர் உரையாற்றுகையிலே உங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய கட்சி தலைவர் உரையாற்றுகையில் குறிப்பிடுகின்றார், மக்கள் பலம் பார்த்துத்தான், மக்கள் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் அதிகமானோர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதால் தான் நாங்களும் ஆதரிக்கின்றோம் என்றிருந்தார். இந்த கூற்று எப்படி இருக்கிறது? மக்கள் எங்களை அது பக்கம் செல்ல சொன்னார்கள் என்கிறார் ஒரு முறை, அடுத்த முறை சொல்கிறார் மக்கள் அதிகமாக சஜித் பிரேமதாசவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறதன் காரணமாக நாங்களும் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கிறோம் என்று. அவர் மக்கள் சொல்லுகிறது ஒன்று, கட்சி முடிவெடுத்திருக்கின்றது சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு. சரியா? அவர் சொன்ன கருத்திலே ஒரு மாற்றம் இல்லை. இல்லை, நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி வேட்பாளர் ஆதரிக்கிறது. மக்கள் அதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கணும்னு சொன்னதுதான் அது. அடுத்து நாம் மீண்டும் உங்களுடைய கட்சி சார்ந்து வருகின்றோம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 3 உங்களுடைய தலைவரோடு சேர்த்து 4 பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தோடு பாராளுமன்றத்தை அலங்கரித்திருந்தது, அவர்களுடைய பலத்தினை நிரூபித்திருந்தது பாராளுமன்றத்திலே. ஆனால் இப்போது உங்களுடைய தலைவர் மாத்திரம்தான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பிரதிநிதித்துவம் செய்து பாராளுமன்றத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார். ஏனைய 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வேறு பக்கம் இருக்கிறார்கள். இப்படி 4 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தமது பாராளுமன்ற உட்பிரவேசத்தை செய்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இப்போது ஒரே ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு கட்சியினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும்? பாராளுமன்ற உறுப்பினர் 3 பேர், வாக்காளர் எத்தனை பேர் இருக்காங்க? இங்கே 52,000 வாக்காளர்கள் திராசிக்கு அளித்த வாக்காளர் இருக்கிறாங்க. அந்த 52,000 பேரை போகலையாங்க, போனாங்களா? சப்ரி ஒரு ஆள் தான் போய்கிறாரு. 52,000 பேரா புத்தளம் மாவட்டத்தில் மக்கள் எங்களோட தான் இருக்குது. அதுபோல ஏனைய மாவட்டங்களில் அன்றாட மாவட்டமாக இருக்கலாம், கிழக்கு மாகாணத்தில் அம்பாறையாக இருக்கலாம். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் 225 பேர் இருக்கிறாங்க தானே, மக்களால் தெரிவிக்கப்பட்டு அனுப்புகிற மக்கள் தான். அவங்க திரும்பி தெரிவு செய்வாங்களாங்கிறதுல உங்களுக்கு என்ன உறுதி சொல்ல முடியும்? நீங்கள் உறுதிப்படுத்துறீங்களா? நீங்கள் நம்மட கேள்வி உங்கள்கிட்ட அப்படி இருக்கிறா? ஆனால் இப்போது நீங்கள் குறிப்பிட்டதற்கு இணங்க தராசு சின்னத்திலே போட்டியிட்டு அலி சப்ரி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். 33,000 வாக்குகளை பெற்றிருந்தார். அவங்களுடைய மொத்தமாக 55,000 வாக்குகளை பெற்று அவருக்கு மாத்திரம் 33,000 வாக்கு கிடைத்தது.
இப்படி ஒரு மக்கள் செல்வாக்கோடு அவர் பாராளுமன்றம் சென்றார். இப்போது அவர் இன்னும் ஒரு கட்சி சார்ந்து இன்னொரு வேட்பாளரை கட்சி ஆதரிக்காத எதிரான வேட்பாளரை ஆதரிக்கிறார். அவர் மாறி இருக்கின்றது கொடுப்பிருக்கின்றார். மக்களுக்காக, மக்களினுடைய அபிலாசைகளோடு, மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காக நான் கட்சி மாறி இருக்கிறேன் என்று. 30,000 ஓட்டு அவர் எடுத்தார். நான் 18,000 கூட ஓட்டு எடுத்தேன். இப்படி எல்லாரும் எடுத்தாங்க. நிச்சயமாக கட்சிக்கு விழுந்தது 52,000. 52,000 வாக்குகள் தான் கட்சிக்கு விழுந்தது. அவர் பேய்த்து இன்ஷா அல்லாஹ் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த உடனே பாராளுமன்ற தேர்தல் முன்னோக்கி வரும். வருகின்ற போது அந்த 33,000 பேர் எங்கே ஓட்டு போட்டிக்கிறாங்க, இந்த 52,000 ஓட்டு போட்டிக்காங்கிறது நாங்கள் இப்போ அப்போதைக்கு அவசரப்பட தேவையில்லை, யாரையும் புறக்கணிக்கவும் தேவையில்லை, யாரையும் விமர்சிக்கவும் தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் உண்மை எங்கிறத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளலாம். உண்மையில் அடுத்து நாங்கள் வருகின்றோம். நீங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய மிக முக்கியமான உயர்பீட உறுப்பினர். இப்படி இருக்க ஒவ்வொரு கட்சியும் இரண்டு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் முன்னோக்கினால் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், பிளான் ஏ அல்லது பிளான் பி. இப்படி ஏதாவது ஒரு பிளான் ஏயிலே உங்களுடைய கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கிறது. ஒருவேளை உங்களுடைய ஆதரிக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் தோல்வி அடைந்தால் உங்களுடைய கட்சியினுடைய அடுத்த கட்ட பிளான் என்னவாக இருக்க போகிறது? இன்ஷா அல்லாஹ் அரசியல்ங்கிறது நாங்கள் போட்டிடுறே தான். அந்த போட்டிக்கு யாரும் ஒத்துழைப்பு அளிக்கலாம். யார் சரி ஒரு ஆள் தான் வெல்ல முடியும், ஜனாதிபதி எலெக்ஷன் ஒரு ஆள் தான் வெல்ல முடியும். அப்படி தானே? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான் நடக்கும். நாங்கள் எவ்வளோ முயற்சிக்கிறோமோ, நாங்கள் முயற்சிக்கிறோம் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி வரதுக்கு. மற்ற கட்சிகளும் ஒரு முயற்சிறாங்க. இறுதி முடிவு அல்லாஹ்வோட முடிவு தான். அல்லாஹ்வோட நாட்டை தான் நடக்கும். அந்த வகையில் அதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களோட கட்சி இருக்குதே, நாங்கள் வேற கட்சி, நாங்கள் கட்சி இந்த வகையில் ஆதரவளிக்கும் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி. எங்களோட கட்சி உறுதியாயிருக்கோம். நாங்கள் அரசியலில் முன்னோக்கி போயிட்டே இருப்போம். இதில் நாங்கள் விதமான தயங்கப்பாடு தேவையில்லை. இவர் தான் நிரந்தரம் என்று இல்லை, ஆதரிப்பது இல்லை. இப்போ நாங்கள் இப்போதைக்கு ஜனாதிபதி வேட்பாளராக முழுமையாக ஒத்துழைக்கிற நாங்கள் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியை கொண்டு வரதுக்கு. அது எங்களுடைய முயற்சி, எங்களுடைய கட்சியுடைய முயற்சி, தலைவர் எல்லாரோட முயற்சி. அந்த முயற்சிங்கிறது எல்லார்ட்டையும் இருக்குது, எல்லா கட்சியிலையும் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் நம்புறபடி அல்லாஹ்வோட நாட்டம்தான் நடக்கும். அப்படித்தானே? அதில் யாரும் மாற்றுக்கருத்து தெரிவு செய்யலாது. அதற்கு பிறகு வாரத்தை நாங்கள் எங்களுடைய கட்சி நாங்கள் ஒரு கட்சியாக தானே இருக்கிறோம். நாங்கள் வேற கட்சியாக யாருக்கும் கட்சிக்கு நாங்கள் இது கட்சி கூட்டணியிலே இணைந்திருக்கின்ற ஒரு கட்சி. நாங்கள் எங்களோட கட்சி தனி கட்சி தானே, தீர்மானங்கள் வித்தியாசப்படும். அடுத்து நாங்கள் கேட்கின்றோம், உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் நேற்றைய தினம் பொத்துவில்லிலே இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திலே குறிப்பிட்டார். காரணம், பொத்துவில்லிலே இருந்து அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் மயில் சின்னத்திலே போட்டு ஒரு வேட்பாளரை பாராளுமன்றம் கொண்டு வந்திருந்தார்கள். இப்போது அவர் எதிரணி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். உங்களுடைய கட்சி தலைமை குறிப்பிடுகின்றது, பொத்துவில்லிலே ஒருவரை நாங்கள் முன்னிறுத்தினோம், புத்தளத்திலே முன்னிறுத்தினோம். ஆனால் இப்போதுதான் அவர்களுடைய சுய ரூபங்கள் எங்களுக்கு விளங்குகிறது. நாங்கள் மக்களிடம் கூறியிருந்தோம், இவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கூறியிருந்தோம். ஆனால் இப்போதுதான் இப்படிப்பட்டவர்களுக்கா நாங்கள் வாக்களிக்க சொன்னோம் என்று உங்களுடைய தலைவர் குறிப்பிட்டிருந்தார் அவருடைய உரையிலே. உண்மையிலே இப்படி இருந்தால் உங்களுடைய தலைவர் அடுத்த தேர்தலிலே இன்னும் ஒருவரை புத்தளத்திலேயோ அல்லது பொத்துவில்லிலேயோ அல்லது சம்மாந்துறையிலோ எங்கே ஒரு பிரதேசத்தில நிறுத்தினால் மக்கள் எப்படி உங்களுடைய தலைவரை நம்புவார்கள்? இவர் கொண்டு வந்து நிறுத்தும் ஒருவர் இதற்கு காத்திரமானவரா அல்லது தலைவருடைய நம்பிக்கைக்கு காத்திரமானவரா, கட்சிக்கு விசுவாசமாக இருப்பாரா என்பதை மக்கள் எப்படி நம்புவார்கள்? எங்களுடைய தலைவர் நோக்கம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக பிரதிநிதி நிறுத்தி அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி எங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கின்றது. அந்த வகையிலே புத்தளம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், புத்தளம் மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டார். எங்களுக்கு சப்ளை தெரிவு செய்யப்பட்டு எங்களுக்கு ஒரு அல்லாத ஏற்பாடு தெரிவு செய்யப்பட்டார். 33 வருட
தெரிவு செய்யப்பட்ட அது நாங்க சந்தோஷம் அடைகிறோம். அந்த தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இந்த 52,000 மக்களுடைய அமானிதம் இது. 52,000 மக்களுடைய அமானிதம் இது. அவருடைய சொந்த வாக்கு இல்லை. சொந்த காசா இருக்கலாம், வாக்கு சொந்த இல்லை. இது ஒரு வாக்குக்கு பெறுமதியை யாரும் நிர்ணயிக்க முடியாது. அந்த வகையிலே அந்த 52,000 மக்களுடைய கனவுகள் நிறைவேறுகிறா? நான் உதாரணம் சொல்றேன். புத்தளம் மாவட்டத்திலே புத்தளம் தேர்தல் தொகுதியாக இருக்கலாம், அவருடைய சேவை என்ன நடந்திருக்குது? மனுஷனை நம்பித்தான் நடக்கிறது. அது நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா இல்லை வேலை இல்லை. அது நம்பிக்கை நடக்கலன்னு சொன்னா அரசியலிலே நான் மாகாண சபையில இருந்து இல்லாம கலைஞ்சாலும் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே போக முடியும். சேவை நான் தொடர்ந்து செய்துக்கிறேன். மற்ற அரசியல்வாதிக்கு அப்படி போக முடியாது. சந்தர்ப்ப அரசியல் செய்ய இயலாது, சீசனுக்கு அரசியல் செய்ய இயலாது, தனக்கான அரசியலும் செய்ய இயலாது. மனிதனுக்கு தேவைப்பட்டது நாம் இந்த வருவார்கள் எங்களை என்ன செஞ்சு கொடுக்கணும். அரசியல்ல நாங்க பதவியிலிருந்து தான் செய்ய ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த 52,000 மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, புத்தளத்திலே ஒரு புதிய அரசியல் ஒரு உருவாக வேண்டும், இதிலே மக்களுக்கு ஒரு நலவு நடக்க வேண்டும் என்று தருது. அதுபோல அதிலே அமைச்சர் நாம் கூற சொல்ல முடியாது. அவர் உண்மையாகவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எடுப்பதில் முன் முயற்சி செய்து அவரை பாராளுமன்றத்தில் எடுத்து கொடுத்தவர் செஞ்ச பிழைக்கு அவர் தலைவரை நாங்கள் பிழை செய்ய முடியாது. புத்தளம் அதே மாதிரிதான் கிழக்கு மாகாணத்திலேயும் பொத்துவிலையும் அவருடைய முயற்சி, அல்லாவுடைய நாட்டை அவருடைய முயற்சி, அந்த முயற்சியின் காரணமாக பொத்துவிலே பாராளுமன்ற உறுப்பினர் பெற்றுக் கொடுத்து வாக்களித்தார் மக்களுடைய அங்கீகாரம் இல்லாமத்தான் அவருடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதுவும் இந்த 21ஆம் தேதி பிறகு நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே அவர் மக்களுடைய ஆதரவு இருக்கின்றதா இல்லையா என்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு 10 அம்ச நிபந்தனைகளோடு தான் உங்களுடைய கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்தது. எவ்வாறான நிபந்தனைகள்? காரணம், உயர்பீட உறுப்பினர் நீங்கள், உயர்பீடத்துக்குள்ளே முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும், இந்த வகையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எவ்வாறான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? நாங்கள் அரசியல் என்பது அபிவிருத்தி, அரசியல்ல அபிவிருத்தி கொண்டு வரணுமே, இல்லாட்டி அரசியல் இல்லையே, அரசியல சும்மா போய் இந்த வேலை இல்லையே. அந்த அபிவிருத்தியிலே எங்களோட புத்தளம் மாவட்டத்தில் உள்ள புத்தளம் தொகுதியில் உள்ள ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ண வேண்டும். நாங்கள் எங்களுக்கு தனிநாடு வேணும், எங்களுக்கு அப்படிலாம் கேட்க இல்லை. எங்களுடைய மக்களுடைய தேவைகளை தான் முன்வைத்திருக்கின்றார். அதுபோல எங்களுடைய விவசாயிகளுடைய, உங்களுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் பல ஆட்சிகள் வந்திருக்கிறது, பல ஆட்சிகள் வந்திருக்கின்றார்கள், பல பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கின்றார்கள், பெற்றார் யாருமே அவருடைய பிரச்சனையை முடிவு செய்யவில்லை. இதுவும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய கண்டகுடா, மூலப்பாளையம், மொசப்பேட்டை, கண்டகுழி இருக்கின்ற விவசாயிகளுடைய காணிகளை ஒரு பாதுகாப்பு நாட்டுக்கு தேவையில்லை, நாங்கள் மாற்றமில்லை. இந்த பாதுகாப்பு இருக்கின்றதோடு எங்களுடைய விவசாயிகளும் சுதந்திரமாக விவசாய என்ற நோக்கம் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல எங்களுடைய கல்வி, சுகாதாரம், விவசாயம், கடல் தொழில், எங்களுடைய மக்கள் சுதந்திரமாக அவருடைய பொருளாதாரத்தை முன்வைக்கணும் எங்கள் நோக்கம். அதான் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வேறு ரகசியமான எந்த ஒப்பந்தமும் இல்லை. எங்களோட மக்களுக்கு தேவையானதை உள்வாங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மக்களுக்கான நிபந்தனைகள், மக்களுக்கான அபிவிருத்திகள், மக்களுக்கான அரசியல் என்கின்ற போது அது நிச்சயமாக மக்கள் மயப்படுத்த வேண்டும். காரணம், இப்போது ஒவ்வொரு தேர்தல் கேட்கின்ற வேட்பாளர்களுடைய விஞ்ஞாபனங்கள் கூட வெளிவந்து விட்டது. அன்றைய தினம் NPP திசை காட்டியிலே போட்டியிடுகின்ற அனுரகுமார தனது விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருந்தார். நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச ஆகியோர் வெளியிடுகின்றார்கள். ஆனால் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய நிபந்தனைகள் இன்னும் மக்கள் மயப்படுத்தப்படவில்லையே. காரணம் என்ன? நாங்க விஞ்ஞாபனம் பண்றது நாங்க ஜனாதிபதி வேட்பாளர் போடலாம். நிபந்தனைகளை நான் கேட்கின்றேன். உங்களுடைய அந்த 10 நிபந்தனைகள், 10 கோரிக்கைகள் ஏன் இன்னும் மக்கள் மத்தியிலே சென்றடையவில்லை? மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது தொடர்பாக சில தேசிய ஊடகங்கள் கூட திறந்த வெளி விவாதத்துக்கு ரிஷாட் பதியுதீன் அவர்களை அழைக்கிறது. உங்களுடைய நிபந்தனைகளை தாருங்கள் என்கிறது. அன்றைய தினம் ஒரு தேசிய ஊடகத்திலே மனோ கணேசன் கூட தனது சஜித் பிரேமதாசோடு செஞ்சு கொண்ட ஒப்பந்தத்தை, நிபந்தனையை போட்டிருந்தார். இதிலே நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று. ஆனால் உங்களுடைய கட்சி இதுவரையிலே உங்களுடைய நிபந்தனைகளை
இன்னும் வெளியிடவில்லை, காரணம் என்ன? நிபந்தனைகளை நாங்கள் ஊடகத்துக்கு அறிவிச்சிருக்கின்றார் எங்களுடைய அமைச்சர். சரியா? அறிவிச்சிருக்கின்றார். எனக்கு தெரியும், உடனே அறிவித்தார். நான் என் கண் முன்னு பார்த்தேன், ஊடகங்களுக்கு முன் வைத்தார். ஊடகம் கேட்ட கேள்விகளுக்கு எங்களுடைய வைத்திருக்கின்றார். அதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் 10 கோரிக்கை அறிவிக்கலாம், அதுக்கு மேலே அறிவிக்கலாம். நாங்கள் அந்த எடுத்த கோரிக்கை, தலைவர் எடுத்த கோரிக்கை சமூகத்துக்காக நலம் விரைந்து, நாம் உதாரணம் எடுத்துக்கொண்டால் இன்று எங்களுடைய மன்னார் ரோட் இருக்கிறது, இளவங்குளம் மன்னார் ரோட். இளவங்குளம் மன்னார் ரோட் எடுத்துக்கொண்டா நாங்கள் மன்னாருக்கு போகிறோன்னா ஒரு ஹவரில் போயிடலாம். அப்படித்தானே? இளவங்குளம் ஊடாக பவுனியா போயிட்டு போகிறோன்னா எத்தனை பேர் போவோம்? இது இப்படியான நல்ல விஷயங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். சில விஷயங்களை சொல்ல முடியாது. சில அந்த அவர் வைத்த விஷயம் எல்லாமே சமூகத்துக்கு நல்லதை தான் வச்சிருக்கார்கள். எழுதி சமூகத்துக்கு அவருடைய சொந்த விஷயமாக எதுவுமே செய்யவில்லை, நல்லதை செய்ய வேணும். இப்படியான பல உதாரணத்துக்கு தான் மன்னார் ரோட்டை முன்வாங்கப்பட்டிருக்கிறேன். அப்படியானால் இதிலே உங்களுடைய இந்த 10 அம்ச கோரிக்கைகளிலே, நிபந்தனைகளிலே கல்விக்காக ஏதேனும் நிபந்தனைகள் இதிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறதா? காரணம், இப்போது கல்வி இல்லாமல் எந்த துறைகளுக்குமே எந்த வாழ்க்கையுமே வாழ்ந்து கொள்ள முடியாது. ஆகவே எமது புத்தள மாவட்டத்தை பொறுத்தவரையிலே வேறு வேறு பிரதேசங்களிலே பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது, திறந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வளாகம் கூட இருக்கிறது. ஆனால் மன்னார் பிரதேசத்திலே உங்களுடைய தலைமை போட்டியிட்டு வெற்றி பெற்று இதுவரையிலே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற மன்னார் பிரதேசத்தில், மன்னார் மாவட்டத்தில் ஒரு பல்கலைக்கழகமோ அல்லது ஒரு வளாகமோ ஒரு திறந்த பல்கலைக்கழகமோ இல்லை. புத்தளத்திலே ஒரு திறந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது, ஆனால் அதனுடைய செயற்பாடுகள் குறுகியதாக இருக்கிறது. இது தொடர்பாக, கல்வி தொடர்பாக உங்களுடைய கட்சியின் நிபந்தனைகள் ஏதாவது இருக்கிறதா? உண்மையிலேயே நானும் பல கட்சியில் இருந்திருக்கிறாங்க, பல அரசாங்கங்கள் வந்திருக்கின்றது. எங்களுடைய தலைவர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர், அவர் அமைச்சராக இருக்கின்ற போது உங்களுக்கு தெரியும், நாகவில் இருக்குது. நாகவிலே அவர் அந்த காணியை அரசாங்கத்திலே பெற்று ஒரு பல்கலைக்கழகம் கட்ட வேண்டும் நோக்கத்திலே அதுக்குள்ள அடித்தளங்களை போட்டு வைத்திருக்கின்றார்கள். ஏதோ காரணங்களால் அது அரசாங்கம் மாறியது காரணமாக அது தடைப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் மன்னார் ரோட்டில் இந்த எரிக்கலம்பட்டி நாகவில் இருக்குதானே, அந்த ரோட்டில் எல்ஆர்சி காணியில் கிட்டத்தட்ட அந்த ஃபுல்லாக கண்டறவு தெரியும், ஃபுல்லாக தாப்பு அடிச்சிருக்குது. இப்போ அடித்தவர் ஒரு 10-15 வருஷத்துக்கு 10 வருஷமாக தான் இருக்கிறீங்க. அதை அவரை செய்ய விடவில்லை. நீங்கள் எதிர்கட்சியில் சுதந்திர கட்சியில் இருந்த காலத்தில் அந்த சுதந்திர கட்சினா மாறு மாறு அரசாங்கம் வந்து தானே, அந்த காலத்தில் அவருடைய முயற்சியின் காரணமாக இன்னொரு ட்ரைனிங் சென்டர் ஒன்று இருக்கு. நாங்கள் நாகவில்லை அங்கிட்டு வெக்கேஷனல் ட்ரைனிங் இருக்கு தானே. அவருடைய காலத்தில் அமைக்கப்பட்டது தான் ஒன்று. ரெண்டாவது அதுக்கு முன்னுக்கு இங்கே போகல, முன்னுக்கு இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் இன்ஷால்லாம் பார்க்கணும். நீங்கள் போயிட்டு அது ஃபுல்லாக மலைத்து தாப்ப அடிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அதை திறந்த பல்கலைக்கழகம் ஆக்குறதுக்கு முயற்சி செஞ்சு தான் இந்த காணியை பெற்றார் அவர். நான் கட்சிக்கு வாரத்துக்கு உண்மையை சொல்லணுமே, இருந்தாலும் அதை முன்னெடுக்க வேற வேற சக்திகள் விடவில்லை. இன்ஷா அல்லாஹ் அதையும் அவர் முன்னெடுப்பாருங்கிற எனக்கு ஒரு உறுதி கூற முடியும். அடுத்து நாம் கேட்கின்றோம், உங்களுடைய நிபந்தனைகளிலே இன்னும் ஒன்று இருக்கிறது. 2 நிபந்தனைகள் மாத்திரம் ஓரளவுக்கு பேசும் பொருளானது. ஒன்று புத்தள வைத்தியசாலை அபிவிருத்தி, அடுத்தது பலஸ்தீனை ஒரு தனி நாடாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை புத்தளத்திலே உங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய புத்தள எழுச்சி மாநாட்டிலே உரையாற்றுகையில் குறிப்பிட்டிருந்தார். பலஸ்தீனை தனிநாடாக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்க காரணம் ஏன் இந்த பலஸ்தீனை தனிநாடாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை உங்களுடைய தலைவர் முன்வைத்திருக்கின்றார்? இலங்கையை பொறுத்தவரையிலே முஸ்லிம்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்க ஏன் பலஸ்தீனை முன்னிறுத்த வேண்டும்? முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இருக்குதான், இந்த உலகத்தில் எல்லா நாட்டிலையும் பிரச்சனை இருக்குதான். இருந்தாலும் பலஸ்தீனுங்கிறது உலகத்திலேயே முஸ்லிம்களுக்கு முக்கியமான ஒரு இடம். சரியா? அவர் பாராளுமன்றத்திலேயும் பலமுறை கதைச்சிருக்கிறார். பலஸ்தீன் நடக்கிற அநியாயத்தை பற்றி கதைச்சிருக்கின்றார்கள்.
நாங்கள் முஸ்லீம்களுக்கு அந்த அநியாயமும் இங்கே நடக்கிறே வித்தியாசம். அங்கே பார்க்கின்ற போது எங்களுடைய எத்தனை பல பிஞ்சி பிள்ளைகள் அதுக்கு அநியாயத்தை யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை பார்க்க முடியாது. அந்த வகையிலே பலஸ்தீனங்கள் எங்களுடைய புனிதமான இடம். அது எங்களுடைய இந்த புனிதமான இடத்தை அதை நாங்கள் நினைவு காட்டவில்லைன்னு சொன்னால் வேலை இல்லை. முஸ்லீம்களும் இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம், இதே போல் இந்தியா இருக்குது, இந்தியாவிலையும் பிரச்சனைக்கு தான் செய்யுது. அது வேற பிரச்சனை, பலஸ்தீன வேற பிரச்சனை, இலங்கை வேற பிரச்சனை. அது மூணையும் நாங்கள் ஒரு இதில் காட்டல. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் பிரச்சனை இருக்குது. அடுத்து நீங்கள் ஆதரிக்கின்ற உங்களுடைய ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பினுடைய வேட்பாளர் சஜித் பிரேமதாசனுடைய வெற்றி எவ்வாறு இருக்கிறது? இன்ஷா அல்லாஹ் அதிகப்படியான வாக்குகளால் 22ஆம் தேதி அளிக்கின்ற வாக்குகளால் 22ஆம் தேதி நாட்டிலே தலைவராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள், அதிலையும் சிறுபான்மை வாக்குகள் அதிகப்படியான வாக்குகள், இம்முறை சிறுபான்மை வாக்குகளை பெற்ற ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவு செய்யப்படுவார் இல்லை எனக்கு உறுதி இருக்கின்றது. அதுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். உங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு மிகுந்த போட்டி கொடுக்கக்கூடிய வேட்பாளராக நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள்? நான் நினைக்கிறேன், நானும் பார்க்கின்ற போது அவருக்கு இப்போதைக்கு போட்டி ஒன்று இல்லை. ஆனால் இலங்கையிலே பொதுவாக அனுரகுமார திசாநாயக்கனுடைய அலை பெரிதாக இருப்பதாக உணரக்கூடியதாக இருக்கிறது. காரணம், எங்களுடைய இந்த பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் ஏராளமான அவர்களுடைய கட்சி அலுவலகங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு காலமும் இல்லாத அளவிற்கு அவர்களுடைய அலுவலகங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் சற்று இளைஞர்களும் அவர்கள் பக்கத்தும் சார்ந்திருப்பதாக உணர முடிகிறது. சென்ற ஜனாதிபதி தேர்தல் எடுத்துக்கிட்டா அவருக்கு 3 வீரன் தான் இல்லையா? சரியா? இவருக்கு 55 லட்சம் ஓட்டு விழுந்து. யாருக்கு? சஜித் பிரேமதாஸ் 55 லட்சம் ஓட்டு. கோட்டாபைக்கு விழுந்து 69 லட்சம். இந்த 69 லட்சம் ஓட்டம் பில்லியே. இவருடைய 55 லட்சத்துலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. யார்? சஜித் பிரேமதாஸ். எங்களுடைய அனுரகுமார் 3 வீதம் ஒன்றா கிட்டத்தட்ட 4-5 லட்சம் ஓட்டுலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அவர் எப்படி எடுத்தாலும் அந்த இடத்த பிடிக்கிறார் அவருக்கு. அந்த அவங்களோட காரியாலயம் தொடக்கத்துலேயும் மீடியாவிலையும் இல்லையே, மக்கள் வைத்து வாக்களிக்கிறதுல ஆகிக்கிறி. அதே எங்களுடைய சஜித் பிரேமதாசை தலிபோனுக்கு வாக்களித்த உறுதியாகிச்சானாம். ஆனால் விழுந்து கிடந்த இலங்கையை 2 வருடங்களுக்குள் மீட்டெடுத்து அந்த வரிசை யுகத்தை மாற்றி இருந்தார் ரணில் விக்ரமசிங்கே. அவருடைய செல்வாக்கு எவ்வாறு இருக்குது நாட்டிலே? அவர் நாட்டில் 2 வருஷம் விழுந்திருந்தான், அதில் இது இல்லை. இருந்தாலும் அவருடைய செல்வாக்கு வர இல்லையே. இப்போ செல்வாக்கு உணர்வு மக்களுக்கு செல்வாக்கு உணர்வணுமே. செல்வாக்கு இல்லாட்டி மக்கள் ஆதரிக்குமா? அந்த செல்வாக்கு இழந்துட்டார் அவர். இப்போ நீங்கள் சொல்லி தானே, அது 2 வருஷம் நான் இப்படியா இப்போ கடன் நீக்கிறேன், கடன் எடுத்தா சொகுசா ஓடலாம், கடன் கட்ட போக்கலாம், அந்த பிரச்சனை நீக்குது. அவரா அப்படியே நாட்டில் கடன் எடுக்காம ஒன்றும் செய்யலாது. கடன் எடுத்தாலும் நாடு இந்த வந்துக்கிறேன். நாங்கள் கடனை கட்டி முடிக்க ஒரு ஆளுக்கு எவ்வளோ கடன், ஒரு பிரஜை எவ்வளோ கடன் உடைக்குது மக்கள். 2025 ஆரம்பிக்க வேண்டும் கடன் பெற்ற தொகை மீள. பாரிய ஒரு சவால் தான். யாரு புதிய அரசாங்கத்துக்கு பெரிய சவால் இருக்கு. யாரு அரசியல்ல வந்தாலும் இந்த சவாலுக்கு முகம் கொடுக்கணும், அதை நேர்ச்சியில் பண்ணணும். அடுத்து நாம் வருகின்றோம். ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்ட புத்தள மாவட்டத்தினுடைய யாழ் மாவட்டத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு சமூக சேவையாளருமாக இருந்த டாக்டர் இலியாஸ் அவர்கள் இறைவனடி சேர்ந்திருந்தார். அவர் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி சொன்னீங்க? இலியாஸ், டாக்டர் இலியாஸ் அவர்கள் காலமாகி இருந்தார், நம்மை விட்டு பிரிந்திருந்தார். அவர் தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு எப்படி? டாக்டர் இலியாஸ் உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதி தான். அவர் 1988ஆம் ஆண்டு நானும் அவருக்கு வாக்களித்தவர் தான். எப்படின்னு சொன்னால் 1988ஆம் ஆண்டு மாகாண சபையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போட்டியிடவில்லை, எலெக்ஷனை புறக்கணித்துட்டு அப்போது இவர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக களமிறங்கினார் மாகாண சபையிலே. அதற்கு முழுமையாக நாங்கள் செயல்பட்டவர் தான். மாகாண சபை சென்ற பிறகு மாகாண சபை உறுப்பினராகினார்.
அதற்கு பிறகு அவருடைய பாராளுமன்றத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு. யாழ் மாவட்டத்திலே பாராளுமன்றத்துக்கு அவர் கட்டினார். அந்த நேரத்தில் எல்டிடியுடைய பிரச்சனை வாக்கு அளிக்க முடியாது, அளிக்க வாக்கால் இவர் பாராளுமன்றம் சென்றார். சரியா? அதற்கு பிறகு இவருடைய தொழில் டாக்டர் சமூகத்துக்கு பல சேவை செய்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் அவருடைய இழப்பு அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டு நல்ல சுருக்கத்தை கொடுக்கொண்டு நான் பிரார்த்திக்கிறேன். அடுத்து இறுதியாக நாம் வருகின்றோம். உங்கள் சார்ந்ததும் உங்களுடைய கட்சியினால் பிரேகரிக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளருக்காக இந்த நிமிடத்தை நீங்கள் மக்களுக்காக ஏதேனும் சொல்ல விரும்பினால் சொல்லிக்கொள்ளலாம். இப்போது நாட்டிலே முக்கியமான ஒரு தேர்தல், நாட்டிலே ஒரு தலைவரை தெரிவு செய்யக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு புதிய தலைவரை கொண்டு வர வேண்டியதிலே நாட்டு மக்கள் மிக ஆவல் இருக்கின்றார்கள். அந்த நாட்டு மக்களுடைய ஆவலுக்கு இணங்க நாங்கள் தற்போது பார்க்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர்களிலே ஒரு சிறந்த வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதும், அவருடைய சின்னம் டெலிஃபோன் அவர்களுக்கு வாக்களித்து அவரை நாட்டிலே ஒரு தலைவராக்கி, எங்களுடைய நாட்டில் உள்ள பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது, சமூக பிரச்சனை இருக்கின்றது, இதற்கெல்லாம் நல்ல தீர்வொன்று வர வேண்டும் என்று நான் கேட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்வோன். நன்றி. இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்திருந்த எங்களுடைய கட்பிட்டி பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர், வடமேல் மாகாணத்தினுடைய 3 முறை மாகாண சபையை அலங்கரித்தவர், கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு சொற்ப வாக்குகளால் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழந்திருந்தவர், சமூக சேவையாளர், ஏராளமான சமூக சேவைகளை தன் பிரதேசம் சார்ந்த கட்பெட்டி மண்ணுக்காக வழங்கியிருந்த NTM தாஹிர் அவர்கள் இறங்கியிருந்தார். எங்களோடு இணைந்திருந்து ஏராளமான கேள்விகளுக்கும் பதில் வழங்கியிருந்தார். அவர் கட்சி சார்ந்த அவர்களுடைய வேட்பாளர்கள் சார்ந்த கேள்விகளுக்கு மிக தெளிவான பதில்களை வழங்கியிருந்தார். எனவே இந்த மிக பெரியதொரு நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இருந்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய ஊர் டிவி மற்றும் எங்களுடைய நேயர்கள் சார்பாக நெஞ்சு நிறைந்த நன்றிகள் உங்களுக்கு. எனவே நாம் இத்தோடு இந்த பேசுவோம் அரசியல் நிகழ்ச்சியினை இன்றைய தினம் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் மற்றொரு பேசுவோம் அரசியல் நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு அரசியல் பிரமுகரோடு நாங்கள் சந்திக்கும் வரை எங்களுடைய தொழில்நுட்ப குழுவோடு இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர்களோடும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் தோழமையோடு அரஃபாத் பஹர்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஐபவன்.